அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரெட் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்கா 125 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறீங்க, ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய கேப்சிகமும் எடுத்துருக்குறீங்க. பன்னீரை வந்து கையால் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதிர்த்து விட்டு வச்சுருக்குறீங்க பாருங்கள். வெங்காயத்தையும் கேப்சிகமையும் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை நான் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க. இந்த குடமிளகா வெந்து வர்றதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கேப்சிகம் வெந்ததுக்கு அப்புறமா மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. என்னென்ன மசாலா தூளுன்னாக்க 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதோட 1/4 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உதிர்த்து வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கணும். என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லாததுனால நான் சேர்த்துக்கலை. நீங்கள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படியும் இந்த ஃபில்லிங்கை ப்ரெட்டு பேக்கெட்டுக்குள்ளே வச்சு மறுபடியும் நம்ம குக் பண்ண தான் போகிறோம். அதனால் இந்தளவுக்கு பன்னீர் வெந்தாலே போதும். ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட 4 சைட்லேயும் இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை எடுத்து ப்ரெட்டுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ரோல் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து நல்லா தின் ஸ்லைஸாக வந்துடும். அடுத்ததாக தண்ணியில் கை விரல்களை நனைச்சிக்கிட்டு இந்த ப்ரெட்டோட 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஈரமாக்கிக்கோங்க. தண்ணியை தொட்டு தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெட்டோட 4 சைட்லேயும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பன்னீர் கேப்சிகம் ஃபில்லிங்கை நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா வச்சிடாதீங்க, கொஞ்சம் அளவாக பார்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. ப்ரெட்டை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 சைடில் மட்டும் ஓப்பனாக இருக்கும். இந்த 3 சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விரலாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும். மீன்வைல் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேங்க. எண்ணெய் வந்து கரெக்டான அளவில் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு வந்து எண்ணெய் குடிக்காதுங்க. எண்ணெய் கம்மியான அளவில் சூடாக இருந்துச்சுன்னா ப்ரெட் வந்து நல்லா எண்ணெயை குடிச்சிரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட் பேக்கெட்ஸை டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரெட்டோட அடிப்பக்கத்தில் நல்லாவே பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை நான் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள். பன்னீர் ப்ரெட் பேக்கெட்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்க, டீப் ஃப்ரை மெத்தடு. சில பேர் வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது, ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக செகண்ட் மெத்தடு என்னென்னு பார்க்கலாங்க, எப்படி செய்கிறதுன்னு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட் பன்னீர் பேக்கெட்ஸை இதில் ஒன்று ஒன்றா போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ப்ரெட் சாண்ட்விச் எல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டோட சுற்றிலையும் நல்லா நெய்யை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டுக்கு மேலேயும் நெய்யை ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகுற மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுனால ஆயில் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாகும். இப்போது இந்த பன்னீர் ப்ரெட் பேக்கெட்ஸில் அடிப்பக்கத்தில் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டு கலரில். இதை நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேங்க. 2 பக்கமும் நல்லாவே கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் பன்னீர் பேக்கெட்ஸ் செகண்ட் மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த பன்னீர் ப்ரெட் பேக்கெட்ஸு 2 மெத்தட்லேயும் எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.